ਕੱਲ ਮੈਨੂੰ ਇੱਕ ਕੁੜੀ ਮਿਲੀ ਜਿਹਦੇ அதாவது ஒரு பொண்ணு போலீஸா இருந்தா கூட விடுறாங்க இல்லையா? நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. அந்த இடத்துல அவருக்கு எச்ச புத்திய பாரு. ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கேமராவுக்கு போஸ் போதானா அந்த மேடத்தை அந்த போலீஸ பாத்துக்கிட்டு இருக்கான். பாக்கடா சார், இவனை சும்மா உண்மையிலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏந்து ஹெல்மெட் போடாம போனாலுமே ஆம்பளை போலீஸ் நின்றா 5 கிலோமீட்டர் அங்கிட்டே சுத்தி சந்துக்குள்ள விட்டு போயிடறாங்க. உண்மை கண்ணில் படாம. லேடி போலீஸ் நின்றா வேணுக்குனே வந்து நிக்கிறாங்க. இங்க அடிச்சாலும் வாங்கிடுவோம் சொல்லிட்டு வேணுக்குனே வந்து நிக்கிறாங்க. ஹெல்மெட் நான் போடல அடிங்க அப்படின்னு நிக்கிறாங்க. அதாவது அடி வாங்குறங்கிறது முக்கியம் கிடையாது, அடி யாருக்கிட்ட வாங்குறங்கிறத அவங்களுக்கு முக்கியம். அவன் சொல்லி மாதிரி திரும்புறானா பாத்தியா, மறுபடியும் அங்கதான் பாக்குறேன். அதான் லைட்டா ஆண்களுக்கு உள்ள ஒரு சின்ன எச்ச புத்தினா அதுதான். அதை திருத்திக் கொள்ளுமாறு நான் ஆண்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறப்ப மட்டும் அழகா 4 பேர் தூக்கி 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போட்டு கூட அந்த பிள்ளை மாங்காயை புடின்னு வந்துருச்சு, பொத்துனாப்புல புடிச்சாங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். குதிச்சதும் தெரியல, புடிச்சதும் தெரியாம ஒரு ஆம்பளை பையில தூக்கி போட்ட உடனே அவன் புடுங்கினவன் இவங்களை நம்பல விடல, புடிச்சுக்கிட்டான். 30 பேர் நிக்கிறாங்க. அப்பவும் கையில பிடிக்காம ஒரு படுதாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்பவும் விட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்கிறப்ப 4 பேர் இருந்தாலும் பிடிச்சிறாங்க. இதே ஆம்பளை போய் அந்த இடத்துல தொங்குனா 40 பேர் நின்றாலும் விட்டுறாங்க. இதனாலதான் இதுவும் ஒரு சின்ன ஏச்ச புத்தினே. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. பொம்பளை பிள்ளைல மட்டும் பிடிச்சிறாங்க. எங்க இருந்து விழுந்தாலும் பிடிச்சிறாங்க போல. ஒரு ஆள் நின்றாலும் ஆம்பளை போய் 5 மீட்டருக்கு மேல இருந்து குதிச்சா கூட விட்டுறாங்க. அது அனாவசியம். இது இயற்கை, இதை மாற்ற முடியாது. காலங்காலமா இதே பின்பற்றி வர்றது, இதைத்தான் பின்பற்றுவாங்க. சொல்லுங்கம்மா. 5 வருஷமா டயபெட்டிஸ், 2 காலம் வரைக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது இந்த டயபெட்டிஸை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இரத்த கூறுகளை விட்டு வெளியே வா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆஸ்பத்திரி எல்லாம் மூடிட வேண்டியதான். எல்லா ஹாஸ்பிட்டலையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்க வந்துருங்க எல்லாருமே. எண்ணத்துக்கு மருந்து, சுகருக்கு மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு அது எப்போ குறையுமா குறையாதான்னு தெரியல. இங்க அப்படி கிடையாது. இங்க உள்ள டாக்டர் டைரக்டா சுகருக்கிட்டே பேசுறாப்ல. சுகரு பிபிட்டே பேசுறாப்ல. உள்ள இருந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வாயாலேயே பல வித்தைகளை வச்சிருக்காரு. சுகர் இருக்குன்னா நீங்க இங்க போங்க, ஒரு புடுங்கு கட்டக்குன்னு ஒரு புடுங்கு புடுங்கி சுகரை தூக்கி அங்கிட்டு போட்டுறாப்புல. பிபி இருந்தா பிச்சு வீசுறாப்புல. அதனால நீங்க சுகரோ சாகிற கண்டிஷன் இருந்தா கூட இங்க வந்தீங்கன்னா போதும். ஓடும்போது பிடி உஷா ரேஞ்சுக்கு ஓடலாம். நீங்க அந்த அளவுக்கு குணப்படுத்திடுவாங்க. நம்ம சொல்றதுக்கு இல்லை, அது எத்தனை பேர் பாக்குறப்ப நம்ம இதுல சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. வேணா நம்ம சும்மா அந்த ட்ரோலுக்கு சொல்லிக்கலாம். காலை பாருங்க, நடந்து பாருங்க, இருக்காண்டு நடந்து பாருங்க. பிடிங்கிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. அந்த அம்மாவுக்கு சாவே கிடையாது, அடுத்த ஜென்மம் வரைக்கும் வாழும். சிறப்பு கல்வி அடிச்சுருவேன் நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். அதாவது இந்த அம்மா 4 கல்யாணம் பண்ணுச்சு, இப்போ ஒரு 5ஆவது கல்யாணம் பண்ணி சிவனும் பார்வதி மாதிரி 2 பேரும் சேர்ந்துட்டான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு, நான் சொல்லல. ஆனா அந்த அம்மாவை சொல்லி தப்பு இல்ல, இவங்கள சொல்லணும். பாரு, ஆத்தா அம்மா ஆட்டான்னு கதறாங்க கிடந்து. உண்மையான சாமியை கூட இந்த அளவுக்கு கும்பிட்டு இருக்காங்க மாட்டேன். அந்த காலில் விழுந்து கிடக்காங்க. வாரு
கையெடுத்து கும்பிட்டு பதறி தள்ளுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த அம்மாவை நம்ம என்ன குறை சொல்ல முடியும்? இன்னும் 82 கல்யாணம் பண்ணாலும் சரி, அது என்ன ஏமாத்தினாலும் இவங்க நம்பதான் போறாங்க. நம்ம சொன்னா பிரயோஜனம் இல்ல. அது அனாவசியம். 4 பேர் நம்பினா பத்தாதா? பொம்பளையா ஆம்பளையா அம்புட்டு பேர் இவர் கூடி குமிஞ்சிட்ட விட்டா இன்னும் கோயிலும் கட்டியாச்சு. இன்னும் அடுத்து ஒரு அடுத்த ஜென்மம், அதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் அன்னபூர்ணி சுவாமின்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் எல்லாம் ஆர்கெஸ்ட்ராலாம் வைப்பாங்க, ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க. யாருக்கு தெரிய போகுது? எல்லாம் செத்து போயிடுவாங்க. ஆம். இந்த அம்மா பெரிய சக்தி வாய்ந்த சாமியா இருக்கும்போது இதுக்கு 5-6 வரலாறு வேற எழுதுவாங்க. எப்படி சீதை, மாரியம்மன், காளியம்மன்லாம் ஒரு கதை இருக்கா? அந்த மாதிரி இந்த அம்மன் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அன்னபூர்ணின்னு ஆத்மீக சாமி இருந்துச்சு, அது சக்தி விடு பல நன்மை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்துடுறேன். ஆனா ஏம்மா நம்மளும் இப்ப கும்பிட்டு வச்சுக்கிறது நல்லது. அதான் நான் நினைக்கிறேன். அதாவது நாயும் ஒரு உயிரினம்தான். அப்போஸ் மனுஷனுக்கு எப்படி என்னென்ன செஞ்சா என்னென்ன பண்ணா ஒரு உணர்வுகள் வருதோ அதே மாதிரி நாய்க்கு வரும். அது நமக்கு பெட்டுதான், இல்லைன்னு சொல்லல. அதுவும் உயிர் தானே. அதை நீ தேவையில்லாத இடத்துல தொட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா அதுவும் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கதான் செய்யுது. அது செல்ஃப் கண்ட்ரோல இழந்துருது. அது மேல தப்பு கிடையாது, நம்ம மேலதான் தப்பு. நம்ம அதை எந்த அளவுக்கு வச்சுக்கிறோமோ அதைத்தான் அது செய்யு. நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யறோமோ அதைத்தான் அது பண்ணு. அதனால அதை சொல்லி குத்தமே கிடையாது. ஏதோ எட்டாததுனால இதோட போச்சு. நாய் வளர்த்து இருந்துருந்துச்சுன்னா உன் நிலைமை யோசிச்சு பாத்துக்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். நாய் இப்படி படுக்கையே அப்படி இருக்கிறதுனால உயரம் பத்தாம போச்சு. ஸோ இதே மாதிரிதான் எல்லாருமே இதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்குங்க. குட்டி போடுச்சுன்னா ஒரு குட்டி தாமா வளர்க்க. സോഫ്റ്റ് തുണിയോ ഇമ്പോർട്ട് ഫാബ്രിക് ஏடா பெட்டு விளம்பரமாடாது சொல்லவே இல்ல. என்னன்னு ஏடா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அளவே இல்லையாடா? வாட் ப்ரோ? ஏடா என்னென்னமோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியா, கடைசியில இந்த அளவு கொண்டு வண்டியலடா. ஏதோ நான் கூட ஏதோ உண்மையான ஏதோ வழிப்பறி சம்பவம் நினைச்சேன்டா. என்னடா இப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் போட, உங்கள்கிட்ட பேசி உங்களதான் கடவுள் கூட காப்பாற்ற முடியும். இந்த மாதிரிலாம் எடுத்தா எவனும் வாங்க மாட்டான். ஏன்னா இப்படிலாம் தத்துருவமா எடுத்தா வாங்குவான்னு பாக்குறீங்களா? ஏதோ சம்பவமா தெரிஞ்சுன்னு பாப்பாங்க, கடைசியில இந்த மாதிரி தெரிஞ்சோன்னே அது தள்ளி விட்டு போயிடுவாங்க, வாங்க மாட்டாங்கடா சத்தியமா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. வழிப்பறி பிடிச்சாங்களாமா, 4 பேர் அவனை பிடிச்சி கொண்டு போய் உள்ள போட்டு தரையில போட்டு அடிக்க மாட்டாங்களாமா, பெட்டுல போட்டு அடிச்சு தள்ளி விட்டவனே புசு புசுன்னு இருக்காமா, அடிச்சு அந்த பெட்டுல வச்சு தேய்க்கவும் அப்படி வலுவலுன்னு இருக்காமா. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. டே யாருக்கிட்ட மக்களே எவனுமே இந்த பெட்டை வாங்காதீங்க சொல்லிட்டேன். ஒரு பய பெட்டை வாங்காதீங்க. ஐயா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன தம்பி, நீங்க போய் கூப்பிட்டு இருங்க. ஏமாத்துறாங்க. ஒரு பய வாங்க மாட்டாரு. என்னெல்லாம் ஏமாத்துறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. உண்மை மாதிரி நம்பிட்டையா நானுமே. படுவாய் பயிரு. சோழிய முடிச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ இது என்னமோ தச்சமயமா புடிச்சு அடிச்ச மாதிரிலாம் தெரியல. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஏதோ இங்க பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி தான் தெரியுது. அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? அது என்னடா அத்தனை டேபிளை விட்டு அந்த ஒரு டேபிளை குறி வச்சு அடிச்சிருக்காங்க. அங்க பாஞ்சவனை தூக்கிட்டு வந்து எங்க வச்சு அடிச்சிருக்கான் பாரு. அந்த நேரம் கொஞ்சம் கூரை சீப்பா ஓடு கொஞ்சம். அத மென்ஸ் இன் த மென்ஸ். ஓகே, இது கபடியில இதெல்லாம் வரக்கூடிய சகஜம். டப்புன்னு தூக்கி அங்கிட்டு கூட வீசுவாங்க, தூக்கி தெரியாத மேல அடிப்பாங்க.
ஒருவேளை இதுல லவர் இருந்துச்சோ இல்ல எக்ஸ் லவர் இருந்துச்சா தெரியல, தூக்கி அடிச்சா ஒரே அடியா. நோ கதையாக்குது இது. ஸோ நீங்க இந்த மாதிரி கபடி விளையாடும்போது இப்படி பாஞ்சு கிஞ்சி பிடிச்சிங்கன்னா அடிக்காதீங்க, பிடிச்சி அழகா தள்ளி விட்டுருங்க. என்ன என்ன அறுவடை பண்றாங்களா கரும்பு, முகமே முடியாறாங்க. மாடு மேய்ந்த மாதிரி. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா அதாவது ரோட்டு ஓரமா வயல் இருந்துச்சுன்னா சமயம் தேவையா உரம் கொண்டு போறது, தண்ணி பாய்ச்சறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு தான் ரோட்டு ஓரமா வைக்கிறது. சரி, ஆனா இவ்வளவு பெரிய ஈஸியா இருக்கும்னு தெரியாம போச்சு. செத்த நேரம் கேட்டு போட்டு வண்டி நின்றதுல மொத்த வயலையுமே அறுவடை பண்ணிட்டாங்க, அவங்களே பண்ணிட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு ட்ரெயினுக்கு 1000 பேர் இருந்தா கூட ஒரு 500 பேரை வை, 500 பேர் ஒரு வயல்ல இறங்குற 500 கரும்பு, ஆளுக்கு ஒரு கரும்புனால என்னாச்சு, மொத்தமா முடிச்சிட்டாங்க சோழிய. என்னன்னு ரெண்டு ரெண்டா கொண்டு வந்து புடிங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. ஏதோ அவங்க வெள்ளாம போட்ட மாதிரி புடிங்கி கொடுத்து மொத்த சோழியை முடிச்சிட்டாங்க. நல்லா கேட்டுக்கோ, இத்தோட அவ்வளவுதான். வேற உள்ள வச்சு திங்கிறாங்க, அதையும் ரீல்ஸ் வேற எடுத்து போடுறாங்க பாரு. நாளைக்கு அந்த ஆள் போய் கேஸ் கொடுத்துருப்பாப்ல. ஒருத்தன் விவசாயம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சிரமப்பட்டு அவன் விதைச்சு கரும்பு விலை நீளத்துக்கு ஆக்கிட்டான். எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். நோகாம 1.5 நிமிஷம் வண்டி நின்றதுல போய் புடிங்கிட்டு வந்துட்டாங்க மொத்தமா. உண்டியலில் தவறி விழுந்த ஐபோன் கோவிலுக்கு சொந்தம் என்ற உத்தரவால் இளைஞர் அதிர்ச்சி அடைந்தார். திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு சாமி கும்பிட சென்ற இளைஞர் ஒருவர் உண்டியலில் காசு போட சென்ற போது, ஆமா பெரிய பாளையத்தம்மன் கோவிலு, உண்டியல்ல விழுந்ததுக்குள்ள கோயிலுக்கு தான் சொந்தம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அத எடுத்து ஆட்டையை போடாம பாவாண்டை எடுத்து கொடுத்துட்டு வேற வேலை இருந்தா பாக்குறத விட்டுட்டு பாப்பியா பாப்ப, நான் பரதேசி பையல இருந்தா பாப்பேன். அதாவது உண்டியல்ல காசு போடும்பொழுது குனிஞ்சு போட்டிருப்பாரு போல, செல்ல விழுந்துருச்சா இல்ல அவரே தெரியாம போட்டாரான்னு தெரியல, மூடிஞ்சு. இன்னும் அந்த செல்லு பரிசீலனிக்கப்பட்டு பல ஆய்வுக்கு பிறகுதான் அவர் கைக்கு போகுமா போகாதான் தெரியல. அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஆனா நம்மளோட கருத்து என்னன்னா, செல்லு தானே, அவருடைய மனசார ஒருத்தர் உள்ள போடுறதே கோயிலுக்கு சொந்தம், தெரியாம விழுகிறது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம். கோயிலுக்கு சொந்தம் சொல்லி வச்சுக்காம அவங்களோட கொடுத்தா ரொம்ப நல்லது என்பது என்னுடைய கருத்து. நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாமா பொண்டாடி பிள்ளை பத்தி? அந்த கொள்கை எப்படியோ அது நமக்கு தெரியாது. அதான் உண்டியல ஐபோனு வேற சாதா போனா இருந்தா கூட போட்டு போயிடலாம். ஐபோனு கரெக்டா ஐபோனு போற அளவுக்கு ஓட்டைய பாரு. ஓகே, அடுத்து இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.